மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வந்து விஜய் வந்து ஊருக்கு காவேரியை பார்க்க வந்திருப்பாரு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கங்கா தான் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு ஏமாந்து போயிடுவார். இதை வந்து காவேரிக்கிட்டே சொல்லுவாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா நான் உண்மையிலேயே உங்களை ஏமாற்றிட்டு தான் இருக்கேன் உங்கள்கிட்ட சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிவீனும் யமுனாவும் வந்து இந்த மாதிரி வந்து கங்காவை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கங்காவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் காவேரி கிட்ட அவங்க அம்மா வேலையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. காவேரிக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து தலை சுத்தல் வந்து அவங்க மயக்க போடுற மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் போய் பிடிச்சி தண்ணி தெளித்து காவேரியை எழுப்பி உட்கார வைப்பாங்க. நிவின் பார்த்தீங்கன்னா காவேரி ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தண்ணியெலாம் எடுத்து கொடுப்பாரு. ஆனால் யமுனா பார்த்தீங்கன்னா அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நிவின் மேலே கோவப்படுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிவின் வந்து என்ன யோசிப்பாங்க அப்படின்னா காவேரி ரொம்ப கஷ்டப்படுறதை பார்த்துட்டு இதை வந்து யாருக்கிட்டையாவது சொல்லி தான் ஆகணும், காவேரி பேச்சு கேட்டுட்டு சொல்லாமல் இருந்தால் குழந்தையோட நிலைமை என்ன ஆகுறதுன்னு யோசிச்சு இதை யார்கிட்ட சொல்லலாம்னு யோசிப்பாங்க. இதை விஜய்கிட்டே சொல்லிடுவோம், அதான் கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் இந்த விஷயத்த காவேரி தானே முதல்ல சொல்லணும், நம்ம சொன்னால் தப்பாயிருவேன்னு நிவின் வந்து யோசிக்கிறாரு. காவேரி இப்போதைக்கு சொல்கிற மாதிரி தெரியல, நம்மளே சொல்லிடுவோன்னு முடிவு பண்ணி நிவின் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கால் பண்ணுறாரு. விஜய் கால் பண்ணி விஜய் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு சந்தோஷமான விஷயந்தான், ஆனால் வந்து அதை உங்ககிட்ட சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன், இருந்தாலும் சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருச்சு, அதனால் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தயவுசெய்து என்னென்னு குழப்பாமல் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கோவமாக கேட்குறாரு. உங்கள் லைஃப்லேயே ஒரு முக்கியமான மொமெண்ட், ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு, ஆனால் அதை கூட காவேரி உங்ககிட்ட சொல்ல முடியாத நிலைமையில் இருக்காங்க. எல்லாமே வெண்ணிலாவை யோசிச்சு தான் அவங்க இதை கூட உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்கிறாரு. எதையும் மூடி மறைக்காமல் தெளிவாக சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு விஜய் கேட்கவும் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க, காவேரி ப்ரெக்னெண்ட்டாக தான் என்கிட்ட சொல்லியிருப்பாளே, எனக்கே தெரில, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிவீனை பார்த்து விஜய் கேட்குறாங்க. எனக்கும் தெரியாது, அன்றைக்கி ஒரு நாள் நான் ரோட்டில் வந்து காவேரி பார்த்தேன், அவன் மயக்கம் போகிற மாதிரி பண்ணும்போது நான் தண்ணி கொடுத்தேன், அப்போ தான் இந்த விஷயம் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு, வெண்ணிலாவை நினச்சி பயந்துக்கிட்டு தான் இன்னும் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து விஜய்கிட்ட சொல்லவும் விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு இவ்வளோ தூரம் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இதை கூட என்கிட்ட சொல்லாமல் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்க்குறதுக்காக வராரு. காவேரியை பார்க்குறதுக்காக விஜய் வராரு. ஆனால் காவேரி வந்து விஜய்கிட்ட அப்போயாவது உண்மையாக சொல்லுவாங்களா என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.